ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளை யாராவது நிராகரிச்சாங்கன்னா அவங்கள நம்ம தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதாவது வேணும்னுக்கே நிராகரிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம கருத்திலே எடுத்துக்க வேண்டாம். ஆனால் சில சமயங்களில் நிராகரிப்புக்கு சரியான காரணம் இருக்கும். இதை ஒரு சின்ன கதையை சொல்லி நான் சொல்கிறேன். ஒரு ஊர்ல 2 மரம் பக்கத்துல இருக்கு, ஆத்தங்கரை ஓரமா. அப்ப அங்க ஒரு குருவி வருது. அந்த குருவி முதல் மரத்திட்ட போய் கேக்குது, நான் இந்த மரத்துல கூடு கட்டிக்கட்டுமா, நான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க போறேன், என்னோட குஞ்சுகள்லாம் குழந்தைங்கள்லாம் இந்த மரத்துல விளையாடணும், அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் இங்க நிறைய நெற்பயிர்கள்லாம் இருக்கு, அதனால இந்த இடத்துல இருந்தா என்னோட குஞ்செல்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கும், அதனால நான் இந்த இடத்துல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த முதல் மரம் சொல்லுது, இல்ல என் மேல நீ கூடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுது. சோ இது 2வது மரத்துக்கிட்ட போய் இதே கேள்வியை கேக்குது. 2வது மரம் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குது. உடனே குருவி அந்த மரத்துல கூடு கட்டுது, முட்டை இடுது, குஞ்சு பொறி, அதுகெல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகுறாங்க. அப்போ ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மரம் சாஞ்சு, அது முதல் மரம் இருக்கு இல்லையா, அது சாஞ்சு கீழே விழுந்து வெள்ளத்துல அந்த ஆத்துல அடிச்சுட்டு போகுது. அப்ப இந்த குருவி சொல்லுது, நான் இந்த மரத்துல சௌரியமா என்னோட குழந்தைங்களோட நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆனா இந்த மரம் என்ன கூடு கட்டக்கூடாதுன்னு நிராகரிச்சிருச்சு, அதனாலதான் இந்த மரம் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொல்லுது. அப்போ அந்த ஆத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த மரம் சொல்லுது, அப்படி இல்ல, நான் ஏற்கனவே பலவீனமா இருந்தேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் வயசான மரம், எந்த நேரமும் ஒரு காத்தடிச்சா நான் கீழே விழுந்துருவேன், அப்படி இருக்கிற சமயத்துலதான் நீ கூடு கட்டி குஞ்சு பொறிக்கணும் முட்டையிடணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்ட, நான் இந்த மரத்துல நீ என் மேல நீ கூடு கட்டி இருந்தீன்னா அப்போ பெரும் வெள்ளம் வந்தாலோ மழை பெஞ்சிருந்தாலோ இதே மாதிரி நான் மரம் முறிஞ்சு வேரோட சாஞ்சிருப்பேன், அப்போ உன்னோட குழந்தைகள்லாம் உங்ககிட்ட இல்லாம போயிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுங்கிறதுனாலதான் நீ கூடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன் அது அப்படின்னு சொல்லுது. அப்பதான் இந்த குருவிக்கு புரியுது, நம்மளை நிராகரிக்கிறதுக்கும் சரியான ஒரு காரணம் இருக்கு, நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கோவப்பட்டுட்டோம், ஆனா அதுலயும் ஒரு காரணம் இருக்குன்னு அந்த குருவிக்கு புரியுது. எப்பொழுதுமே நிராகரிப்பு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா ஒரு மிகுந்த வலியை தான் கொடுக்கும். ஆனா வேணும்னுக்கே நிராகரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல அடுத்தவங்க வாழக்கூடாது, தன்னை விட மேல வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டா நிராகரிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்க வேண்டாம். ஆனா சில சமயங்கள்ல நிராகரிக்கிறவங்க ஒரு தகுந்த காரணத்தோட நிராகரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை கரெக்ட் சென்ஸ்ல எடுத்துக்கணும், நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. என்னதான் வழியை கொடுத்தாலும் அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.